Hello students, 12th standard business maths English medium and Tamil medium க்கு நம்ம important 2 mark question, 3 mark question, 5 mark questions example and exercise பார்க்க போறோம். chapter 1 கான important. So தொடர்ச்சியா chapter 1, chapter 2, chapter 3 எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனல்ல போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. இதுவரையும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். 12th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 12th மற்ற வீடியோஸ் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சாப்டர் 1ல இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு தொடர்ச்சியா தமிழ் மீடியத்துக்கும் பார்த்துருவோம். இதுவரையும் எல்லாரும் கொடுத்துருக்க சப்போர்ட்டிவ்க்கு ஒரு பெரிய நன்றி. இதே போல தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி பார்க்குற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இம்பார்ட்டண்ட்டை தொடர்ச்சியா பார்க்கலாம். சாப்டர் 1 12th business maths applications of matrices and determinants. இந்த சாப்டரில் இருக்க 2 marks 3 marks 5 marks என்னன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்தே பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் தான் நம்ம வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம்மில் 1.1 நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸில் எக்ஸாம்பிள் 1.1 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1.3 நோட் பண்ணிக்கோங்க. 1.1 1.3 உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 1.5 நோட் பண்ணிக்கோங்க. 1.5 உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸு. அதுக்கடுத்தது 1.7 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம். 1.7 3 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 1.10 எடுத்துக்கோங்க. 1.10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. கன்சிஸ்டன்ஸ் அண்ட் சால்வ் தெம். ஓகே, இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட்டு 1.12 இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது 1.13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம். கண்டிப்பாக இது 100% பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் சம்ஸில் 1.1ல் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து அணியின் தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சம்ஸு. 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 1ல் உங்களுக்கு 8 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 8 சப்டிவிஷனுமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரேங்க் மேட்ரிக்ஸ், அதாவது ரேங்க் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th சம். இதுவுமே 5 மார்க்ஸ் சம்மில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். 5 மார்க்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4th 6th 7th 8th இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 4 6 8 இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, சரிங்களா? வெறும் பப்ளிக்கில் கேட்குறத மட்டும் உங்களுக்கு சொல்லலை. ஆல் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் இதிலலாம் கேட்கக்கூடிய சம்ஸும் சொல்கிறேன். ஸோ 2020-26 பப்ளிக்கில் எதெல்லாம் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்கோ அதையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எக்ஸாம்பிள் சம் 1.13 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கிராமர்ஸ் ரூல். ஃபர்ஸ்ட் சாப்டரில் 100% உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு சம் வந்துடும், பப்ளிக்லேயே வந்துடும், புரியுதுங்களா? ஸோ கிராமர்ஸ் ரூலை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதெல்லாமே. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் சொல்கிறேன். 1.21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்தது 1.17 நோட் பண்ணிக்கோங்க. 1.17 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சம் நான் உங்களுக்கு சொல்லலை, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 1.17 பார்த்தீங்கன்னா 1.3யோடது ரேங்க் மெத்தடில். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. 1.17 ஸோ அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே,
அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கிராமர்ஸ் ரூலில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.21 சொன்னேன்னா அது 3 மார்க்ஸு. 1.22 கிராமர்ஸ் ரூலில் இது 5 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.22 அதே போல் 1.23 1.22 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1.23 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் சம் சொல்கிறேன். 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், இந்த 2 சப்டிவிஷனுமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, அதாவது கிராமர்ஸ் ரூலில். ஓகே, அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. கமாடிட்டி வாஸ் ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இருக்கு இல்லையா, இது வந்து 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் 4th ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா, 4th ரோமன் லெட்டர் x + y + z = 6, அந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் கொஷின் நம்பர் 5ம் கொஷின் நம்பர் 6ம் கிராமர்ஸ் ரூலில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ் கிராமர்ஸ் ரூல்லே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு சம்ஸ்லே, சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன், அடுத்து கொஷின் நம்பர் 5, அடுத்து கொஷின் நம்பர் 6, இது 3மே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து மாறுதல் நிகழ்தகவு அணிகள் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 1.26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். 1.27ம் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து 1.28 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, 5 மார்க்ஸில் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே 4 சம் தான் இருக்குது. இந்த 4 சம்முமே ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd கொஷின் 2 டைப்ஸ் ஆஃப் சோப் இருக்கு இல்லையா, அந்த கொஷினும் 4th ஒன் 2 ப்ராடக்ட் A and B கரண்ட்லி ஷேர் இருக்கு இல்லையா, அந்த கொஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் 1 and 2மே பார்க்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அதுவுமே இம்பார்ட்டன்ட். அந்த 4 சம்மில் எது வேணால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். அதே போல் எக்ஸாம்பிள் 1.28 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, சாப்டர் 1ல் என்னென்ன 2 மார்க்ஸ், என்னென்ன 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க 12th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ் மீடியத்துக்கு பார்த்துருவோம். 12th பிஸ்னஸ் மேக்ஸ் தமிழ் மீடியத்துக்கு பார்க்கலாம். சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க் கொஷின், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு கணக்குகள் சொல்லிடுறேன். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், அணியின் தரம் தான் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் சம்ஸில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு 1.1 அது மிக மிக முக்கிய வினா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 1.1 1.3 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் வருது, சரிங்களா? அதே மாதிரி எடுத்துக்காட்டு 1.5 அதுவுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்தது 1.7 3 மார்க் சம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் 1.7, சரிங்களா? அணியின் தரம். ஓகே, அதுக்கடுத்தது 1.13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 1.10 நோட் பண்ணிக்கோங்க. இது 1.10 வந்து உங்களுக்கு 2 மார்க் சம்ஸில் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 1.12 நோட் பண்ணிக்கோங்க. 12 வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதுக்கடுத்தது 1.13 நோட் பண்ணுங்கள். இது 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? 5 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. ஸோ 1.13 கண்டிப்பாக படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது 1.17 நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது 1.1 பயிற்சி கணக்குகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துருவோம். இதில் கொஷின் நம்பர் 1ல் உங்களுக்கு வந்து எல்லா சம்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த 3rd சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அணியின் தரமில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய 5 மார்க் கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயும் வருது, 3 மார்க்ஸ்லேயும் வருது. ஓகே, ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4, 6, 8 கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஸோ 7ம் பார்த்துக்கோங்க,
இருந்தாலும் 4, 6, 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கிராமர் விதி. கிராமர் விதியில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு 1.21 1.21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் சம்ஸில் கேட்குறாங்க. ஓகே, 3 மார்க் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். 1.22 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி எடுத்துக்காட்டு 1.23 இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க் கொஷின். ஓகே, அதுக்கு அடுத்தது பயிற்சி கணக்குகளில் பார்த்துருவோம். பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு 4 கணக்கு தான் இருக்குது. 1.2ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இது மட்டும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே இதுலேயே வந்து உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே ஃபர்ஸ்ட் சம்லேயே 4th ரோமன் லெட்டர் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 5ம் 6ம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாமே கிராமர்ஸ் விதியில் இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம்பிளில் 1.22 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, 1.23 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சம்மில் 4th சப்டிவிஷன் 5 மார்க்ஸு, அடுத்து 5th கொஷின், அடுத்து 6th கொஷின். நெக்ஸ்ட்டு மாறுதல் நிகழ்தகவு அணிகள். ஸோ அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். அதில் வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் 1.26 வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய மிக 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 முக்கியமான கணக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.27 அதுவுமே வந்து 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது 1.28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கணக்கு. சரிங்களா, அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து இந்த எக்ஸசைஸில் 1.3ல் பொறுத்தவரையும் மாறுதல் நிகழ்தகவு அணிகளில் உங்களுக்கு மொத்தமே வந்து 4 கணக்கு தான் இருக்குது. இந்த 4மே பார்த்தே ஆகணும். இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்காதீங்க, 4மே இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் அதில் வந்து 5 மார்க்ஸில் 4மே 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. இருந்தாலும் அந்த 3rd கொஷினும் 4th கொஷினும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம சாப்டர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான முக்கியமான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணவே மறந்துடுறீங்க. நிறைய வீடியோஸ்க்கு ரீச் போனாலும் லைக் போனால் தான் இன்னும் வந்து க்ரோத் அதிகமாகும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 12க்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.